Welcome all of you to my video. In this video we are going to see chapter 8 statistics and probability, example 8.5. The amount of rainfall in a particular season for 6 days are given as 17.8 cm, 19.2 cm, 16.3 cm, 12.5 cm, 12.8 cm and 11.4 cm. Find the standard deviation. So எல்லாம் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இன்னொரு மெத்தடில் பண்ணிய மாதிரி இருக்குது. ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு வந்து மீன் எடுத்து பண்ணலாம் இந்த மெத்தட் சம்ம நம்ம. ஸோ நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது h1 ஸ்கொயர் பை n மைனஸ் h1 ஸ்கொயர் பை n ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய வேல்யூஸ் இருக்குது, கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு ஒன்று காரணத்தினால நம்ம இதை வந்து மீன் எடுத்து சிம்பிளாக பண்ண மாதிரி பண்ணலாம் நம்ம. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சிம்பிள் எடுத்து மீன் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ அது மீன் எடுக்கணும்னா இது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 11.4 சென்டிமீட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா 12 பாருங்கள் 12.5 சென்டிமீட்டர், 12.8 சென்டிமீட்டர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16.3 சென்டிமீட்டர், அடுத்து 17.8 சென்டிமீட்டர் அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா 19.2 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்டோட அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் மீன் எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். ஸோ மீன் என்பது உங்களுக்கு தெரியும், ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ தான் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே நம்பரே கொடுத்துட்டாங்க 6 days. ஸோ 6 தான் இருக்குது இதுலேயுமே. எண்ணி பாருங்கள் 6 இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6 ஆலாம் வந்து என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஸோ இது பாயிண்ட் கிடையாது, 19.2 டிவைடட் பை 6. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணலாம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 வருது. 90 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 15. டிவைட் பண்ணி பார்த்தா 15 வரும். ஸோ 15 கேன்சல் பண்ணி பார்த்தா ஸோ 15 இஸ் த ஆவரேஜ் மீன் ஆஃப் திஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள் போடணும். ஸோ டேபிள் எப்படி போடணும்னா ஸோ ஃபார்முலா அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் d1 ஸ்கொயர் பை n. ஸோ இந்த d என்பது எழுதணுன்னாலே நம்ம வந்து மீன் எடுத்து பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ d என்பது நம்மளுக்கு வந்து மீன் எடுத்து பண்ணக்கூடியதுதான் இந்த d என்பது வரும். மற்றபடி நம்ம நார்மலாக x தான் எடுப்போம். ஸோ இங்கே d எடுத்து தருக்கணும், அதை தான் நமக்கு மீன் யூஸ் பண்ணக்கூடியது எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், டேபிள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டேபிள் எப்படி போடணும்னா இந்த குரூப் 2, அதாவது இந்த மீன் இதுக்கு வந்து எப்படி போடணும்னா 3 பார்ட்ஸாக போடணும். ஒன்று வந்து நார்மல் நம்பர் டிஐன்னு சொல்லி போட்டுக்கோங்க. டிஐ ஆக்சுவலாக. ஸோ டிஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஐ மைனஸ் எக்ஸ்ஐ. சார் இது எக்ஸ்ஐ தான். di is equal to x minus மீன் என்னவோ அது xi dash அப்படின்னு இருக்கும். ஸோ xi dash மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த மீன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ x minus 15 அண்ட் இது பார்த்தீங்கன்னா di ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் வேல்யூஸ் x1. ஸோ x என்பது பார்த்தீங்கன்னா d1 இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். x1 என்பது நார்மலாக இங்கே இந்த வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸ் நம்ம x1 தான் எடுக்கணும் ஃபஸ்ட் உள்ள வேல்யூஸ். ஸோ அதில் வச்சு தான் நம்ம d இருந்து கண்டுபிடிக்கணும் அது மீனை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா மீன் கண்டுபிடிச்சோம். ஸோ இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, இல்லை குழப்பம் எழுதிக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் கொடுத்துருக்க ஆர்டரில் எழுதிக்கிட்டேன். ஸோ 12.5 சென்டிமீட்டர், தென் 12.8, 16.3, தென் 17.9 இருக்குது அண்டு 17.8 இருக்குது. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 19.2 இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ஆர்டராகவே எழுதியிருக்கேன். ஸோ எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிட்டால் அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு. ஸோ இதில் இப்போ இந்த ஒவ்வொருத்தையும் நான் இப்போ என்ன பண்ணணும்னா 15 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 11.4ல் 15 போய்ட்டு அவர் பாருங்க, இது 15 பெரிய நம்பர். ஸோ அதனால் எழுத போகிற நம்பர் நெகட்டிவ் தான் எழுதணும். 10, 4. ஸோ பார்த்தீங்கன்னா 6 அண்ட் 3 வருது. ஸோ -3.6 போட்டுக்கணும். தென் 12.5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 12.5 15ல் சப்ஸ்டிட் பண்ணால் -2.5 வரும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா -2.2ன்னு வரும். அண்டு 16.3லேருந்து 15 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1.3 பாசிட்டிவ் நம்பர், பெரிய நம்பர். 16.3 15 ஓடி. ஸோ தென் 17.8லேருந்து 15 வச்சிங்கன்னா 2.8 வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4.2 வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ 3.6 × 3.6. 3.6 மைனஸில் இருந்தாச்சுன்னா 2 தடவை ஸ்கொயர் பண்ணும்போது அது வந்து ப்ளஸில் மாறிடும். ஸோ அதனால் இது வந்து பாசிட்டிவ் எழுதிக்கோங்க 12.96. ஸோ தென் 2.5 × 2.5 பார்த்தீங்கன்னா 2.5 × 2.5 வந்து உங்களுக்கு 6.25. தென் 2.2 × 2.2 5.76. சாரி
2.2 into 2.2 4.84 2.4 தான் உங்களுக்கு வந்து 5.76 ஸோ 1.3 into 1.3 1.69 then 2.8 into 2.8 பார்த்தீங்கன்னா 7.84 2.8 into 2.8 உங்களுக்கு வந்து 7.84 and 4.2 into 4.2 பார்த்தீங்கன்னா 17.64 வருது 17.64 வருது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த ஒரு வாட்ஸ் தான் தேவை வேணாம் ஸோ அந்த ஒரு வாட்ஸை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க ஸோ ஆட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள் 51.22 வருது ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து d1 ஸ்கொயர் இப்போ பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஸோ ரூட் ஆஃப் திஸ் இக்வேஷன் di ஸ்கொயர் ஸோ அதான் இது 51.22 போட்டுக்கோங்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்குது ஸோ இதை ரூட் எடுக்க முன்னாடி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 51.22 டிவைட் பை 6 ஸோ 51 டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 8.53 வருது சன் இது ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் ஈக்குவல் டு 2.9 இந்த மாதிரி வரும் ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.9 அப்படி வரும் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.53 அவங்களுக்கு 2.920 இருக்குது ஸோ 2.9 அப்படி போட்டுக்கலாம் 2.9 ஸோ இதுதான் அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ